இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்து சோறு மட்டன் குழம்பும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு 3 கப் இட்லி அரிசியும் 1 கப் உளுந்தும் எடுத்துக்கிறேன். இட்லி அரிசியில் உளுந்தஞ்சோறு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அரிசியும் உளுந்துக்கும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதிக்கிற டைமில் இன்னொரு குக்கரில் நான் மட்டன் வேக வைக்க போகிறேன். ஸோ எல்லா மட்டனையும் இன்னொரு குக்கரில் போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இது 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த குக்கருக்கு 3 விசில் நான் வச்சுருக்கேன். உங்களோட குக்கருக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 கப் தேங்காய் சேர்க்கணும். அது கூடவே அரிசிக்கு உளுந்துக்கும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தஞ்சோறுக்கு நம்ம எப்போவுமே தேங்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ 1.5 கப்பு டு 2 கப்பு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியிலையே சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் உளுந்து எடுத்து ஒரு பேனில் போட்டு லைட்டாக ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட கப்பு சைஸ் இது தான். இந்த கப்பில் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து சேர்த்துக்கணும். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுலேயே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்ட உளுந்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அரிசியும் உளுந்தையும் இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணணும். பூண்டு சேர்த்துட்டு அதுலேயே ஒரு 2 துண்டு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் குக்கரில் விசில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர் விசில் வச்சு எடுக்கலை. ஜஸ்ட் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வற்றி அரிசி வேகிற வரைக்கும் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டி இதில் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நமக்கு தனியாக தெரியும். நீங்களும் இதில் கருப்பட்டி ஆட் பண்ணி கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மட்டன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 10 to 12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுலேயே 6 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணி லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை தனியாக வேற ஒரு பேனில் பண்ணதுனால குழம்பு வைக்கிறதுக்கு பத்தாததுனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வேக வச்ச மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மட்டன் தண்ணியையும்
மட்டனையும் வந்து அதிலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மட்டன் தண்ணியை வந்து சூப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து எல்லாத்தையுமே குழம்புலையே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா அண்ட் கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி சைடில் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.